ப்ரோ ஆக்சுவலி இந்த படம் வந்து எப்படி ஒத்துக்கிட்டாங்கன்னு ஒன்று இருக்கு ப்ரோ. இதை கதையாக சொல்லி இதை ஓகே பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். இப்போ உதாரணத்துக்கு வெற்றிமாறன் இந்த கதையை எப்படி சொல்லியிருப்பாருன்னு எனக்கு யோசனையாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இந்த மாதிரி படங்கள் வந்து வெளியே வருன்றதே வந்து நம்மளால் நம்ப முடியாது. இப்போ கட் விழுந்து சொன்னாங்க, கிட்டத்தட்ட 8 நிமிஷத்தை வந்து கட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஆனால் அதே சூழலில் இந்த படம் வெளியே வந்ததுக்கே ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா இது ஒரு சிம்பிளாக நான் புரியுற மாதிரி சொல்லிடுறேன். இது எப்படி அந்த கதையாகிருக்கான்னு சொல்கிறேன். பெருமாள் வாத்தியார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து அரசுக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணார். அதனால இது வந்து ஒரு பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு மித்துன்னு கூட சொல்லலாம். அந்த விஷயத்தில் வந்து நிறைய கதைகள் சொல்லுவாங்க. இப்போ செய்திகள்ன்றது எப்படின்னா வந்து நமக்கு ஒரு செய்தி வருதுன்னா அதில் நமக்கு என்ன தேவையோ அதை எடுத்துகிட்டு மற்ற விஷயத்தை பிரித்து நமக்கு ஏற்றாப்புல பண்ணிப்போம். இதுதான் இங்கே செய்தியாக இருக்குது. அதை வெற்றிமாறன் இந்த படத்தில் ஃபுல்லாக சொல்லிட்டே வர ஒவ்வொரு இடத்துலையும் டிகோட் பண்ணிட்டே இருப்பார். குறிப்பாக வந்து இங்கே ஒரு செய்தியாக சொல்கிறாங்கல்ல, பெருமாள் வாத்தியார்னு ஒருத்தர் இருந்தார், அவர் மக்கள் படையின்னு ஒன்று கட்டமைச்சு வச்சிருந்தாரு, அது மக்களுக்கு எதிராக இருந்தது, அதனால இதுதான் நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெருமாள் வாத்தியாருடைய பகுதியிலேருந்து சொல்லியிருக்காங்க, பக்கத்தில் இருந்து அவர் பக்கத்தில் என்ன நியாயம் இருந்தது அப்படின்ட்டு. ஆனால் இது முழுக்க முழுக்க ஒரு கற்பனை கதை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் அதே சமயத்தில் இந்த மாதிரி விஷயத்தை வந்து மக்கள் மத்தியில் வைக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு துணிச்சலும் தைரியம் வேணும்.